சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பா ரயில்வேஸில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து யோசிச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க. திருவாரூர் வெரண்டா ரேஸ்க்கு தான் வந்திருக்கோம். சார், திருவாரூர் வெரண்டா ரேஸில் ரயில்வேஸ் அந்த ஜாப்புக்கு போகிறதுக்கான கோச்சிங் எந்த மாதிரி கொடுத்துட்ருக்கீங்க? ஸோ இங்கே படிக்கும் போது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த பாசிபிலிட்டிஸ் ரயில்வே ஜாப்ஸ்க்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சார்? ஓகே, ரெகுலராக வந்து நம்ம கிளாஸஸ் எப்படி கொண்டு போகிறோம்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லா கிளாஸஸுமே எப்படி தான் போயிட்டுருக்கு. ஸ்பெசிஃபிக்காக ரயில்வேஸ்க்கு எப்படி கொண்டு போகிறோம்னா ஆப்டி ரீசனிங் அவங்களுக்கு என்ன மேஜர் சப்ஜெக்ட்ஸோ அதையும் கொண்டு போகிறோம். ப்ளஸ் ஸ்பெசிஃபிக்காக ரயில்வே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அதிகமாக கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா சயின்ஸ்லேருந்து அதிக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் டார்கெட் பண்ணி நம்ம அதுக்கான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆமாம், அது மாதிரியான விஷயங்களும் இருக்குது. ப்ளஸ் லாஜிக்கல் ரீசனிங், ஆப்டிடியூட் அது மாதிரியான கொஷின்ஸும் நம்ம சொல்லி தந்துட்டுருக்கோம். ப்ளஸ் சயின்ஸ் தான் அவங்களுக்கு வந்து அதிகமாக கொஷின்ஸ் கேட்பாங்க ரயில்வே ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை. ஸோ சயின்ஸை பேஸ் பண்ணி நம்ம அதிகமாக சொல்லி தந்துட்டுருக்கோம். இப்போ ரயில்வேஸ்க்காக அந்த ஜாப்க்காக படிக்கிறாங்களே, நிறைய வேரியஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ரயில்வேஸில். அதில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணியும் படிக்கும் போது எவ்வளோ டியூரேஷனுக்குள்ளே ஒரு ப்ராப்பரான ஒரு மைண்ட் செட்டோட படிக்கும் போது அவங்களுக்கான ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 6 மந்த்ஸ் போதும். எல்லாருமே ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் கற்றுக்கிறது ஒரு 6 மந்த்ஸ் போதும். அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்கிறத பொறுத்து நம்ம வந்து அவங்க எத்தனை வருஷத்தில் கிளியர் பண்ணுறாங்க அல்லது எத்தனை மாதத்தில் கிளியர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு நல்ல ஃபோக்கஸ்டாக இருக்க ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் போதும். அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் கற்றுக்கிறது ஒரு 6 மந்த்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் கண்டிப்பாக ஒரு ஜாப் கிளியர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட் எக்ஸாம் அவங்க கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, மற்ற ஜாபோடைய செக்யூரிட்டி, முக்கியமாக வந்து சேலரி, அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரயில்வேஸில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது என்னமான பெனிஃபிட்ஸ் வந்து ரயில்வே ஜாப்ஸில் வந்து கிராக் பண்ணி பாஸ் ஆகி போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும்? கண்டிப்பாக, நிச்சயமாக மற்ற ஜாபை கம்பேர் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக இருக்கட்டும், இல்லை பேங்கிங் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், ஸ்டேட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லேயே கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கு தான் வந்து அந்த பெர்க்ஸோ அலவன்ஸஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் கிளர்க் லெவலில் இருக்கிற ஆஃபீஸர் வந்து ஒரு 30,000 வாங்குறாங்கன்னா இங்கே 35,000 வாங்குவாங்க. கண்டிப்பாக அதை விட இங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக தான் இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த ட்ராவல் அலவன்சஸ் அவங்க கொடுக்குறதுலாம் வந்து எக்ஸ்ட்ரீமாக நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். ப்ளஸ் ஹாஸ்பிட்டல்ஸு அந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே பெட்டராக தான் இருக்கும்.